மன்னார்குடியில் அமைச்சர் டிஆர்பி ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஆர்கே நகரில் தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். திருவிடைமருதூரில் அமைச்சர் கோவி செழியன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாராபுரத்தில் கயல்விழி செல்வராஜ் பின்னடைவு. துறைமுகம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். மயிலாப்பூரில் தாவேகா வேட்பாளர் வெங்கடரமணன் முன்னிலை. தமிழகத்தின் 34 அமைச்சர்களில் 33 பேர் தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட தமிழகத்தின் 34 அமைச்சர்களில் 33 பேர் தற்போதைய நிலையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். 233 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. தாவேகா 100 தொகுதிகள், அதிமுக 80 தொகுதிகள், திமுக 53 தொகுதிகளில் முன்னிலை, பிற கட்சிகள் 1. திருவிடைமருதூரில் அமைச்சர் கோவி செழியன் பின்னடைவு. குன்னூரில் அதிமுக வேட்பாளர் ராமு முன்னிலை. குறிஞ்சிப்பாடியில் அதிமுக வேட்பாளர் புவனேந்திரன் முன்னிலை. வால்பாறையில் திமுக வேட்பாளர் சுதாகர் முன்னிலை பெற்றிருக்கிறார். சங்கராபுரத்தில் திமுக வேட்பாளர் உதயசூரியன் முன்னிலை. தொண்டாமுத்தூரில் அதிமுக வேட்பாளர் எஸ்பி வேலுமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். ராஜபாளையத்தில் தாவேகா வேட்பாளர் ஜெகதீஸ்வரி முன்னிலை. ரிஷிவந்தியத்தில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் முன்னிலை. புவனகிரியில் அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவன் முன்னிலை. காட்டுமன்னார்கோவிலில் விசிக வேட்பாளர் ஜோதிமணி முன்னிலை. இந்நிலையில் 233 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. 100 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. 80 தொகுதிகளில் அதிமுக, 53 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 100 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை, 80 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி முன்னிலை, 53 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. மயிலாப்பூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வெங்கடரமணன் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் ஆதிசேகர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சீர்காழியில் திமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் முன்னிலை. பூம்புகாரில் அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் முன்னிலை. காட்டுமன்னார்கோவிலில் விசிக வேட்பாளர் ஜோதிமணி முன்னிலை. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 100 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. 80 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 53 தொகுதிகள், மற்றவை 1. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரம் வெளியாகி இருக்கிறது. அதில் 100 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 80 தொகுதிகள், திமுக 53 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. தமிழகத்தின் 34 அமைச்சர்களில் 23 பேர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அவரவர் போட்டியிட்ட தொகுதிகளில் துணை முதல்வர் உதயநிதி உட்பட 23 அமைச்சர்கள் பின்னடைவு என்ற செய்தியை பார்க்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தமிழகத்தின் 34 அமைச்சர்களில் 23 பேர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தமிழக அமைச்சரவையில் உள்ள 34 அமைச்சர்களில் 23 பேர் அவரவர் போட்டியிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். கொளத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10,639 வாக்குகளோடு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்கு தாவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் களம் கண்டிருக்கும் தொகுதியில் 6,202 வாக்குகளோடு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.
திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவிக தலைவர் விஜய் முன்னிலை. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவு. காட்பாடியில் துரைமுருகன் பின்னடைவு. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவு. தருமபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். போடிநாயக்கனூரில் ஓ பன்னீர்செல்வம் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளர் முன்னிலை. விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் முன்னிலை. திருப்பூர் வடக்கில் தாவேக வேட்பாளர் சத்யபாமா முன்னிலை. லால்குடியில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் முன்னிலை. திருப்பூர் தெற்கில் தாவேக வேட்பாளர் பாலமுருகன் முன்னிலை. தாம்பரத்தில் தாவேக வேட்பாளர் சரத்குமார் முன்னிலை. மதுரை மத்தி தொகுதியில் பத்ருதீன் தாவேக வேட்பாளர் முன்னிலை. நாகர்கோவிலில் திமுகவின் ஆஸ்டின் முன்னிலை. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். 101 தொகுதிகளில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. 80 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி, 52 தொகுதிகளில் திமுக கூட்டணி